செவ்வாய் பயிற்சி பலன்கள் மகர ராசி நண்பர்களுக்காக. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. அதாவது 4ஆம் வீட்டதிபதி 4ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக வயசானவங்களுக்கு தான் ஆரோக்கிய விஷயம். யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த வண்டி வாகன வகையில் சற்று கவனம் கொள்வது நல்லது. அதே சமயம் யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் பழகிறதா இருந்தாலும் நட்பு ரீதியான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது நிதானமாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் யூ இரிட்டேட் பீப்புள் நவ். உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் நார்மலாகவே பொறுமையின் சிகரமாக பதில் சொல்லக்கூடிய நபர் நீங்கள். அவசரப்பட்டெல்லாம் பதில் சொல்ல மாட்டீங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள் ஓவர் படபடப்பில் ஓவர் ஃபாஸ்ட்னஸில் இருப்பாங்க. சீக்கிரம் அப்படின்ட்டு ரஜினிகாந்த் பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நிதானமாக எறும்பு நகர்ற மாதிரி இருப்பீங்க. அதனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃப்ரீக்குவன்சி ஒத்து போகாதனால மனஸ்தாபங்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த இடத்துல மே 11லேருந்து 2026 ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 39 நாள் 40 நாள் வச்சுப்போம். 40 days அவர் இருக்கிறது மேஷராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்க போகிறாரு. எந்த கிரகத்தினுடைய பார்வையும் இல்லாமல் இருப்பார். இது காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் வீடு. அதனால் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற அமைப்பை தருகின்ற இந்த பயிற்சியாக இருக்க போகிறது. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் கிட்ட மரியாதையோடு நடந்துக்கோங்க. தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரும். ஏன்னா நீங்கள் சொன்ன வார்த்தைக்கும் இப்போ செய்யக்கூடிய காரியத்துக்கும் எதிர்மறை பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்கறனால பிஸ்னஸ் விஷயமா அல்லது தொழில் விஷயமா நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அவசர காலத்தில் எதையும் பண்ணாதீங்க. நிதானமாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் கடைசி நேரத்தில் போய் ட்ரெயின் பிடிக்கிற மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு படபடப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு சில சமயம் லாபம் வருவதில் தாமதம் ஏற்படும். இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதியுடைய தன்னுடைய சொந்த லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார். அதனால் உங்களுக்கு லாபம் வருவதில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செவ்வாயுடைய பார்வை நெருப்பு பார்வை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் ரீதியாக உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் அங்கே மேல் அதிகாரியாக இருக்கிறவங்க உங்களை தேவையில்லாமல் கோபத்தில் வார்த்தையை விட்டுருவாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அனாவசியமாக பேசி அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் தாயார் மூலமாக உங்களுக்கு மனஸ்தாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் அனாவசிய செலவுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் அவங்களுக்காக நீங்கள் எந்த செலவையும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது உங்கள் குடும்பத்தில் நிம்மதியை கெடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களை பொறுத்த வரைக்கும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று தடுமாற்றம் இருக்கும். அதனால் கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் கடன் சார்ந்த செலவுகளும் ஏற்படும். வாங்கின கடனை அடைக்க முடியல, இப்போ நான் புதுசாக கடன் வாங்கணுமா அப்படின்ட்டு இருப்பீங்க. ஆனால் வீட்டில் ஏதாவது ஒரு சுப விஷயம் நடந்ததுன்னா, ஒன்றா பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணுறது, இல்லை பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம், இல்லை வீட்டில் வயசான அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 80ஆம் கல்யாணம், இதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வரும். அதுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். லாபம் குறைவதற்கான மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்கான இந்த 40 நாளைக்கான செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். முருகப்பெருமானை எந்த முருகனை வணங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதமலை முருகனை வணங்குங்கள். மருதமலை முருகன் உங்களுக்கு உங்கள் குலத்தை காக்கும் ஆற்றலை உங்களுக்கே கொடுத்து நன்மைகளை ஏற்படுத்துவார். செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். அது என்ன சார் செவ்வாய் பயிற்சி ஒவ்வொரு தடவையும் இதை சொல்கிறீங்க, மாதம் 40 நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் தான் உலகத்தில் இமோஷ்னலாக மாற்றங்களை தரக்கூடிய கிரகம். அதனால தான் இந்த செவ்வாய் பயிற்சி 40 நாளைக்கு ஒரு தடவை 44 நாளைக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பார். இந்த செவ்வாய் உலக அளவில் பாதிப்புகளையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய கிரகம். அந்த பாதிப்பு எப்போ ஏற்படும், உயிரிழப்பு எப்போ ஏற்படும் அப்படின்னா சனியோடு சேரும் பொழுது இந்த பாதிப்புகள் உயிரிழப்புகள்லாம் ஏற்படும். இந்த செவ்வாய் பயிற்சியில் உலக அளவில் நான் சொல்கிறது இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, சென்னையில் மட்டும் இல்லை, உலக அளவில் புதிய மாற்றங்களுக்கான அடித்தளம் அமைக்கும் சூழ்நிலை ஏற்படும்.
இதில் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றம் வந்திருக்கு. அந்த மாற்றம் நிலையான மாற்றமா அப்படிங்கிறதும் இருக்குது. ஏன்னா இந்த ஜூன் 20ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசிக்குள்ளே போகும்பொழுது சனியின் பார்வையில் வரும்பொழுது மறுபடியும் ஒரு குழப்பம் ஏற்படும். இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்? ஏன்னா நம்ம வந்து ஜாதகம்னு பார்க்கணும் அப்படின்னா அது லக்னத்தை வச்சு தான் பார்க்கணும், ராசியை வச்சு பார்க்கக்கூடாது. ராசிங்கிறது ஒரு பொதுவான பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம் என்னவோ அந்த லக்னத்துக்கு கிரகங்களின் அமைப்பு என்னவோ அதை வைத்து தான் ஆராய வேண்டும். அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு எப்படி கொடுக்க போகின்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்களில், அதாவது மொபைல் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம். இது கட்டணம் உள்ள சர்வீஸ். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.